வெல்கம் டு கசின்ஸ் கேப்சர் vlog. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பன் பட்டர் ஜாம் வாங்குறதுக்கு வாங்க போகிறோம். போய் வாங்கிட்டு அந்த செய்கிறத வீடியோவை காட்டுறோம். ஓ அப்படியா விஷயம். நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இதுதான் எங்களோட லிட்டில் கசின், வருங்கால யூடியூபர். ஒருத்தர் நடக்க வச்சுக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருக்கான். கேட்டால் கால் வலிக்குதுங்கிறான். அவன் ஒன்றும் பண்ண முடியும். அதனால் இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போகிறோம். நானும் அரவிந்த், விக்கி. இவர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. இவ நம்ம அண்ணன் கடைக்கு தான் போகிறோம். ரெகுலராக பால் வாங்குற கடைக்கு தான் வெண்ணெய் வாங்க போகிறோம். வாங்கிட்டு கூட நாயெல்லாம் வருது எங்கள் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. நாங்கள் இப்போ கடைக்கு தான் வந்துட்டோம். போயிட்டு பட்டர் தானே ப்ரோ, வெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு செய்யலாம். என்னடா கடையை பூட்டியிருக்காங்க, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து கடை பூட்டிருக்கு, வந்து ஏமாற்றோம். நாங்கள் இந்த சிறுவண்டை 2 சிறுவண்டையும் அமுச்சுட்ருக்கோம் பட்டர் வாங்குறதுக்கு. ஜாம் வாங்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஜாம் வாங்கிட்டு இந்த வெள்ளம் வாங்கியாச்சு. அடுத்து பால்கோவாவும் பன்னும் வாங்கிட்டு வீடியோ போகிறோம். வழியா பண்ணு வாங்கியாச்சு. அடுத்து போயிட்டு வாங்கியாச்சு, ஜாமும் வாங்கியாச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பால்கோவா வாங்கணும் இன்னும், அது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், பால்கோவாவும் வாங்கியாச்சு. இப்போ போய் பன் பட்டர் ஜாம் செஞ்சிடலாம். குரு வீட்டுக்கு போறியா? சரி, இப்போ வந்து நம்ம பையன் வீட்டுக்கு போக போகிறான். பாய் பாய், நாளைக்கு பார்ப்போம். உனக்கு நான் பன் பட்டர் ஜாம் செஞ்சு உங்கள் ஊருக்கு அனுப்பி விட்றேன். கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். மறக்காம எடுத்து சாப்பிட்ரு, சரியா? பாவம் பையன் சாப்பிட்லான்னு நினச்சான், பட் ஊருக்கு அங்கிட்டாங்க. டக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சுறவழி கிளம்பியதே. என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் பொறுமையா பண்ணணும். சரிங்க. நான் வந்து ஜாம் வச்சுட்டு நான் வந்து பால்கோவா ஜாம்னா கடை வருது. நான் என்ன சொல்றேன்னா, என்ன பண்ண போற? இந்த 2த்தையும் ஒதுக்கிடுவோம். அவங்க புதுசாக ட்ரை பண்ணுவோம். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். சிக்கன் பன் அந்த மாதிரி போனா எல்லா கேங்லையுமே அழகாவடி கேஸ். நம்ம வந்து ஒன்று பண்ண போறோம்னு சொன்னா அது கொண்டு போய் வச்சு அந்த வேலையே நாசமா போயிடும். அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு சிக்கன் பண்ணி செய்யறாரு. இப்போ வாங்கியதே ஒன்று சிக்கன் வேணும் இருக்கும். அதனால ஜாமு நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். பார்த்தா என்ன வெண்ணெய் மாதிரியா இருக்கு. அப்ப நான் தயிர் மட்டமா இருக்கு. என்னதான்டா டேய் டேய், இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. உங்க அப்ளை பண்ணு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா. பிச்சிட்டாண்டா. அது பிஞ்சிருச்சு, மாலை வெட்டின ஒரு சரியில்லை. அப்ளை பண்றது ஸ்ட்ரைட்டா சரியில்லை. வந்து கையெல்லாம் நடுங்குது. என்ன காரணம் தெரியல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பால்கோவா சரி. இதெல்லாம் வந்து விபரீதமா கேட்குறீங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ண மாட்டோம். ரத்த பொரியல். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாலே நினைச்சிருக்கிறல்ல நீ. செம்மையா இருக்கும் ரத்த பொரியல். சரி, உன் காலை நோக்கிறா சரியா? சாப்பிடணும் தோணுதா? வாயில இருந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான். அந்த இப்படி பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? கம்மியாகி அது மட்டும் டேஸ்ட் அடிச்சா ப்ரோ 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 பால்கோவா கொஞ்சம், பால்கோவா கொஞ்சம், பால்கோவா கொஞ்சம். அவ்வளோதான்டா. அதுக்கு எத்தனை ஆகாம இது வந்து அப்படியே மூடி அப்படியே ஒரு கட்டி அப்படியே அப்படி கிடையாது. போய் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம்.
உப்புல போட்டு எடுக்கணும். வேலையே முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அங்கே போட்ட பன் பட்டரை வந்து சூடு பண்ண போகிறோம். டோஸ்ட்டு பண்ணி எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இவங்க 2 பேரும். நான் வெண்ணெய் போட சொன்னேன், அவங்க வெண்ணெய் போடல. வெண்ணெய் போட்டா தோசை கல்ல போயிடும். அது படிடா இதுல என்ன இருக்கு? இதுக்குள்ளேயா இத போடுடா. வாங்கடா நடுவுல உள்ள போட்டுருவோம்டா சிக்கனை. பன் பட்டர் சிக்கன். சரி திருப்பி போடுங்க, கருக போகுது. எப்படி சிக்கன் அது திருப்பி போடு. கறியை விட்டாங்க தண்ணினுங்க. வெண்ணெய் போட்டா அது இதாக இருக்கும். வெண்ணெய் போடக்கூடாது. அவ்வளோதான், 2 முடிஞ்சு. வீடியோ அடிச்சிட்டா வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த நாள் எதுக்குன்னு. இது வந்து வீடியோ வரும், அப்போ பார்த்துக்கோங்க. இது எடுங்க எடுங்க. எப்படி ப்ரோ? ஆனா என்ன, அது பட்டர் போட்டு சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருக்குது. லைட்டாக கருக விட்டோம், மற்றபடி நல்லா தான் இருக்குது. 2 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் இவனுக்கும் இவ்வளோண்டு வச்சிட்டாங்க. இதில் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதை பிடிங்களா ப்ரோ? உங்களோட சின்சியாரிட்டி எனக்கு புரியுது. அதை வச்சுட்டு ரிவ்யூ சொல்லுங்க. அவன் கலக்கிறான் மென்டல் பையன். நல்லா தான் இருக்குது. என்னன்னு சின்ன பையன் ஆனால் பெருசாக ஒன்றும் தெரியல. நாங்களா அவங்க வீட்டில் ஜாம் தரி சாப்பிட்றதா இருக்குது. பட்டர் போட்டு தான் தெரியும், அதோட தனியாக ருசி தெரியும். ஸ்விஸ் கேப்சர் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஐயோ சாமி, இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, ஐடியா கொடுத்தது நான் சாப்பிட எடுத்து இப்படி வச்சு ஒரு குழப்பி போட்டு இப்படி குழப்பி பார்க்குறது. அந்த வெண்ணையும் ஜாமுன் இப்படி வச்சு முதலி அதை எப்படி தடவுவாங்க. இதே மாதிரி நல்ல கண்டனோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பன் பட்டர் ஜாம் செஞ்சு பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு. பார்ப்போம். Bye.